கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் 16 வசனம். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பராக்கிரமங்களை செய்கிற தேவன். கர்த்தரின் வலதுகரம் தன்னுடைய ஜனங்களுக்காக பராக்கிரமம் செய்யும். தாவீது ராஜா கூட தேவனுடைய பராக்கிரமங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே அநேகந்தரம் அனுபவித்திருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் ஒருவராலும் செய்யக்கூடாத பராக்கிரமான காரியங்களை தேவனுடைய வலதுகரம் நமக்கு செய்யும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் 20 வசனம் சொல்லுகிறது, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். அதாவது கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும்போது வனாந்திரத்திலே தண்ணீர் உண்டாகும், அவாந்தர வெளியில் ஆறுகள் உண்டாகும். அவ்வளவு பெரிய பராக்கிரமங்களை தேவன் எல்லாருக்கும் செய்வதில்லை. யாருக்கு செய்கிறார் என்றால், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்காகத்தான் செய்கிறார். அதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்கள் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்களை செய்ய தேவனாலே கூடும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59 அதிகாரம் 1 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. தேவனுடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் கரம். அது ஒரு நாளும் குறுகி போகாது. அதாவது அது ஒரு நாளும் பராக்கிரமம் செய்யாமல் போகாது. நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய செவி மந்தமாகியும் போகாது. ஆனால் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பராக்கிரமங்களை அனுபவிக்க முடியவில்லை? ஏன் நம்முடைய வாழ்விலே தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கவில்லை என்றால், கீழே உள்ள வசனம் சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. சில வேளைகளில் நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தால் அந்த பாவங்கள் தேவனிடத்திலிருந்து வரும் ஆசீர்வாதங்களை தடை பண்ணும். தேவன் நமக்கு நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பதை தடை பண்ணும். ஆகவே தேவன் வல்லமையுள்ளவராக தான் இருக்கிறார், தேவன் பராக்கிரமம் செய்கிறவராக தான் இருக்கிறார். ஆனாலும் நம்முடைய வாழ்விலே நாம் தேவனுடைய பராக்கிரமங்களை அனுபவிக்க முடியவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையை ஒன்று அலசி பார்ப்பது நல்லது. அதில் தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் இருந்தால் அதை தேவனிடத்தில் அறிக்கை பண்ணி அவருடைய இரத்தத்தினாலே கழுகப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அவைகளை விட்டுவிடும் பொழுது தேவனுடைய பராக்கிரமங்கள் தானாகவே நம்முடைய வாழ்வில் வரும். தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நாங்கள் கர்த்தருடைய கரங்களிலிருந்து பராக்கிரமங்களை அனுபவிக்கவும் தேவனிடத்திலிருந்து எங்கள் ஜெபங்களுக்கு பதில் பெற்று கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.